ஐயாவளிக்கிறது அன்புக்குள்ள ஓடும். அன்பை துளைத்து விட்டு ஐயாவை தேடலாம் என்றால் யாருக்கும் ஐயா கிடைக்க மாட்டேன். நீங்க அன்போடு பேசி பழகி ஒருவருக்கு செய்கிற தர்மத்தில் தான் இறைவன் உங்களோடு இருக்கிறான். அதுதான் இனியா இதற்கெல்லாம் ஆசைப்பட வேண்டும். பட்டுக்கும் பணியாரத்துக்கு ஆசைப்படுறது இனியா வாழ்க்கை நல்லதா? சாமியை பாருங்க. எங்களுக்கெல்லாம் அரசம்பது ஒரு மாதம் செலவுனா 52,000 ரூபா வேணும். ஒரு வருஷம் ஒவ்வொரு மாதம் 52,000 ரூபா. அங்கே கூடுற கூட்டம் முதக்கிழமைக்கு எல்லா மாவட்டத்து மக்கள் வரும். அவங்கெல்லாம் காசு தருவாங்க நம்பி அதை நடத்துகிறோம். மக்களுக்கு ஒரு தர்ம சாதனை அவ்வளவு. இதுதான் சாமி செய்கிறாங்க. சாமி செஞ்சுட்டு கணக்கு திருவிழா முடிஞ்சு கணக்கு பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு கை பண்ணணும். அதனால எல்லோரும் சம்பாத்தியத்திற்கு வழிபாடு வைத்து நடத்துகிறார்கள் என்று யாரும் என்ன ஒவ்வொரு பதிவு வைத்து நடத்துகிறவர்களாம் கஷ்டத்துக்குள்ளதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஐயா மீது அளவில்லாத பாசத்தில் தான் ஒவ்வொருவரும் பதிவு வைத்து நடத்துகிறார்கள். அப்படி நடத்துகின்றவர்கள் தர்மம் செய்கிறார்கள் என்றால் அந்த அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவன் மீது வைத்திருக்கிற பற்று பாசம். அதனால எந்த பதிகாரங்களை யாரும் ஏளனமாக சொல்லக்கூடாது. அதுதான் காளி வளர்த்த பிள்ளைங்க நாம. இப்ப காளியம்மா வளர்த்த பிள்ளை எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்காங்க. புறம் சொல்லிட்டாரு. பொய்யரோடு அன்பு பொருந்தாதே, பொய்யரோடு அன்பு பொருந்தாதே, மெய்யரோடு அன்பு மேவி. ஆனா எல்லாரும் தான் போய் பேசுறமே. பேசாதவங்க யாரெல்லாம் சொல்லுங்க. பொய் பேசாத யாரும் இல்லை. பொய் பேசாதவங்க கை அதுக்கு அவன் பிள்ளையும் போய் பேசிட்டான். அவன் ஒன்ன பாக்குறான், நீ போய் பேசிட்டு அப்படி கிடையாது. அப்ப எல்லாரும் போய் பேசுறோம். அப்புறம் எப்படி கலியழியும் போய் பேசுறோம். பொறாம குணம் வச்சிருக்கோம். பொறாம இல்லாதவங்க யாராவது இருக்குமா? சொல்லுங்க. உள்ள இருக்குது ஆசை. அது உங்களுக்கு ஆசை. வீடெல்லாம் பெருசா கட்டணும். வீட்டுக்கு கேட்டு போடணும். கேட்ட துறந்த ஆமா இன்னொரு காரணம் வாங்காம நிக்கணும். அப்படி எல்லாம் ஆசைப்படுறோம். ஆசைப்பட்ட போது உழைக்கணும். ஐயா வாங்க. குறுக்கெல்லாம் ஆடி குறுக்கு எடுத்துக்கிட்டே வயசாக நான் அந்த முட்டை பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுக்கேன். பின்னாடி மக்களே உட்காருங்க. சாப்பாடு அங்கே இருந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் சாப்பாடு. உட்காருங்க. குறுக்க ஒடிஞ்சிட்டு ஐயா நம்முடைய சுவாமிஜி அவர்கள் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய சிவஞான தர்மபதி இப்ப அண்ணன் சாப்பிட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துல இருக்கிற சிவஞான தர்மபதி ஐயாவுக்கு திருப்பணி வேலை நடைபெற உள்ளதால் தங்களால் என்ற தர்மம் பணமாகவோ பொருளாகவோ ஐயாவுக்கு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிவஞான தர்மபதி ஐயாவுக்கு திருப்பணி வேலை நடைபெற உள்ளதாக தங்களால் என்ற தர்மத்தை பணமாகவோ பொருளாகவோ இறைவனிடம் செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். இப்பொழுது ஒரு பாடம் நடக்கும். அந்த நேரத்தில் உங்களிடம் மடியேந்தி பிச்சை தர்மபதியின் பணிவிடையாளர் சக்தி அவர்கள் இங்கே ஒரு குழுவினரோடு வந்திருக்கிறார். என் அன்பு மருமகள் வருகிறாள்.
எல்லோரும் உங்களிடம் மடியேந்தி பிச்சை கேட்க வருகிறார்கள். இது முன்னால் நம்முடைய ஐயா வழிபாட்டில் பல இடங்களிலே பாவச்சத்திர மேலை முதலாக அரங்கேறிய போது கச்சேரிக்கு காசு இல்லை என்று இடையிலே செய்து வருகிறது. உடன் கவலைப்படாதீர்கள், இப்பொழுது பாருங்கள் என்று நான் ஒரு பாட்டை பாடிக்கிட்டு கூட்டத்துக்குள்ள அந்த மக்களோடு மைக்க வாங்கிட்டு இறங்கிட்டேன். கொஞ்ச நேரத்தில் அந்த டைம்ல எல்லாம் நம்ம கச்சேரிக்கு வெறும் 6000 ரூபா தான். உடனே ஆன பழக்காங்க. அந்த டைம்ல 6000, இந்த டைம்ல 70,000.